Good morning students. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் எக்ஸசைஸில் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் தேர்ட் எக்ஸசைஸில் பார்த்துருப்பீங்க. தேர்ட் எக்ஸசைஸில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னது டிஃபரான ஒரு எக்ஸசைஸ் தான். அதனால் அதனோட கண்டினியூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. அந்த எக்ஸசைஸோட ரீகால் வந்து நமக்கு இங்கே தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸ், அதை என்னென்னு சொல்வீங்க? ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்வீங்க. இது தமிழில் என்னென்னு சொல்வீங்க அப்படின்னா முற்றுரிமைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்ன ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin square theta ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னது 1 + tan square theta equal to secant square theta, cosecant square theta minus cot square theta equal to 1. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஐடென்டிட்டிஸ். ஓகேவா? அதெல்லாம் உன்னோட 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதனோட கண்டினியூவேஷனாக இங்கே ஒரு சில ஐடென்டிட்டிஸ் இங்கே பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து என்னது ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறீங்க. சரியா? ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் அப்படின்னா எப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அது மல்டிபிள் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ்ன்றதை விட மல்டிபிள் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் அதெல்லாம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறீங்க. இந்த எக்ஸசைஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அதில் 11th வர ஒரு சில ஐடென்டிட்டிஸ் 10th வர ஐடென்டிட்டிஸோட கண்டினியூவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் சைன் ஆஃப் a + b. ஓகேவா? சைனில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒரு சைனு ஒரு காசு. இது எப்படி போடுறோம் பாருங்கள். சைனே காஸ் பி. இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு சைன் வந்ததா, இப்போ ஃபஸ்ட்டு காசே சைன் பி. இங்கே ப்ளஸ்னால் இங்கே என்னது சென்டரில் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்னால் இங்கே சென்டரில் என்னது மைனஸ். சைனே காஸ் பி மைனஸ் காசே சைன் பி. தேர்டு பாருங்கள் காஸ் ஆஃப் a - b. காசு வந்து அப்படியே ரிவர்ஸ். ஓகேவா? இந்த சைனோட அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே சேமாக வரும். இங்கே மைனஸ்னால் அங்கே சென்டரில் வந்து என்னது ப்ளஸ்ஸு. காஸ் ஆஃப் a - b அப்படின்னா காசே காஸ் பி ப்ளஸ் சைனே சைன் பி. ஓகேவா? காஸ் ஆஃப் a + b, a ப்ளஸ்னால் இங்கே என்னது மைனஸ். ஓகேவா? இந்த 4 ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அதுக்கப்புறம் இதில் டேன்லேயும் இருக்குது. ஓகேவா? தேர்டு ஃபோர்த் வந்து என்னது காசில் பார்த்தோம் ஆல்ரெடி. இங்கே ஃபிஃப்த் வந்து பாருங்கள் tan ஆஃப் a + b. மேலே என்னென்னா tan a tan b. ஓகேவா? இங்கே ப்ளஸ்னால் கீழே வந்து மைனஸ். 1 - tan a tan b. அதே சிமிலர் ப்ராசஸ் a - b. a - bல tan a, இங்கே a - bன்றதால tan a - tan b. இங்கே மைனஸ்னால் கீழே வந்து என்னது ப்ளஸ் 1 + tan a tan b. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் உன்னோட பாதி எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரியா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் ஆஃப் 105. இங்கே வந்து பாருங்கள் காஸ் ஆஃப் 105 உங்களால் ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸில் உங்களுக்கு வந்து இருக்காது. என்னென்ன பார்ப்பீங்க ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்ஸில்? 0 டிகிரி பார்ப்பீங்க, 30 டிகிரி பார்ப்பீங்க, 45 பார்ப்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது 60 பார்ப்பீங்க, 90 பார்ப்பீங்க. ஹையர் டிகிரிஸ்லாம் இப்போ பார்க்க போகிறீங்க 11th. ஓகேவா? இங்கே 105 உங்களால் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூஸை வச்சுட்டு, அதாவது 30 60லாம் சொன்னோம் இல்லையா, அந்த தெரிஞ்ச வேல்யூஸ் வச்சுட்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இப்போ இந்த மேலே கொடுத்துருக்குற ஃபார்முலாஸ் வச்சுட்டு 105 எப்படி பிரிச்சதுலாம் 60 + 45. ஓகேவா? காஸ் ஆஃப் a + b உங்களுக்கு தெரியும். காசில் a + bனா காசே காஸ் b மைனஸ் சைனே சைன் b. இதை போட்டிருக்குன்னா இதை ஏன்னு எடுத்துக்கோ, இதை பின்னு எடுத்துக்கோ. காஸ் 60 காஸ் 45 மைனஸ் சைன் 60 சைன் 45. காஸ் 60 உங்களுக்கு தெரியும் 1/2, காஸ் 45 1/√2, சைன் 60 உங்களுக்கு தெரியும் √3/2, சைன் 45 1/√2. ஓகேவா? 1/√2, 2√2ன்ற மாதிரி இல்லை, 1/√2. காஸ் 45 சைன் 45 என்னது ஒன்று தான். ஓகேவா? ஜஸ்ட்டு 1 1s are 1, 2√2 மைனஸ் √3 × 1 வந்து என்னது √3/2√2. இப்படி வருமா பாருங்கள். டினாமினேட்டர் உங்களுக்கு வந்து பாருங்கள் 2√2 காமனாக எடுத்துக்கோ. 1 - √3/2√2.